மல்லர் மீட்பு கழகம்னு வச்சுக்கோங்க. ஏன் அது வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன காரணம்? தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய இலக்கிய பெயர் என்பது மல்லர். அந்த இலக்கிய பெயரை தாங்கி இங்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு நாங்கள் இயக்கத்தை கட்டி கடந்த 23 ஆண்டுகளாக இயங்கி வருகிறோம். திமுகவால் ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? திமுகவால் என்ன ஆயிருக்கு தென் மாவட்டங்கள்? திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி தோன்றினதுக்கு அப்புறம் தான் இங்கே சாதிய மோதல்கள், சாதிய போர்கள், சாதிய படுகொலைகள் உச்சம் பெற்றது தமிழ்நாடு அரசியலில். ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக இங்கே அரசியலில் கால் ஊன்றுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு இடம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆகாஷ் டெலிஸ்னு ஒரு தம்பி மானாமதுரையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் உடல் வாங்காமல் அறப்போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. நீதிமன்றம் வழிகாட்டி எஸ்எஸ்டி ஆக்ட்ல அவங்களை வழக்கு பதிவு செய்ய வச்சுட்டாங்க. வழக்கு பதிவாயிருக்க ஒழிய குற்றவாளிகள் சேர்க்கப்படலை. 6 பேர் அடையாளப்படுத்தப்பட்டு 16 பேர் குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு வரை குற்றவாளிகள் அவருடைய பெயர் எஃப்ஐஆர்ல இடம்பெறல, இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. ஆனால் இதற்கு முன்பாக அது பக்கத்திலே நம்ம அஜித் குமார்னு ஒரு சகோதரர் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு சட்டம் சரியாக வேலை செய்யுது. இங்க மௌனிச்சு அப்ப சாதி சார்ந்துதான் இந்த அரசியல் நகர்த்தப்படுது. இதுக்கு பின்னாடி வாக்கு வங்கி அரசியல் இருக்கு. எனவே தான் நம்ம திமுகவை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பல்வேறு தமிழ் சமூகங்கள் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் இந்த பார்வையில் இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பார்த்தீங்கன்னா நிறைய சாதிக்கு எதிராக நிறைய போன இடதுசாரிகளும் என்ன சாதிக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? சாதினா என்னது உங்களுக்கு தெரியுமா? அங்கே அதுவே சாதி அமைப்புங்க. மார்க்சிஸ்ட்னா அங்க நாயக்கர்கள் தெலுங்கர்கள் தான் தலைமையா இருக்கணும். இந்திய கம்யூனிஸ்ட்னா அது ஒரு வகையான திட்டுக்கூட்டம் தான் தலைமையா இருக்கணும். இதெல்லாம் உடைச்சு பேசினா என் மேல வழக்கு பதிவாங்க. தலித் என்கிற சொல் அருவருப்பானது, அது அவமானகரமானது. அது இந்திய அரசு அம்பேத்கர் அந்த வார்த்தையை பயன்படுத்த அம்பேத்கர் அந்த வார்த்தையை எங்கும் பயன்படுத்தவில்லை. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மல்லர் மீட்பு கழகத்தைச் சேர்ந்த செந்தில் மலர் வந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்கள் தென் மாவட்ட அரசியல்லாம் நான் உங்களோட வீடியோலாம் தொடர்ச்சி பார்த்துட்ருக்கேன். மல்லர்ன்றதுக்கு நிறைய காணொலியில் நீங்கள் ஏன் மல்லர் நான் வச்சுருக்கோம், ஏன் பல்லர் அப்படின்ற மாதிரி நிறைய விரிவுரைகள்லாம் நான் பார்த்தேன். இப்போ தென் மாவட்ட அரசியல்ன்றது என்னவா, இன்றைய நிலைமையில் என்னவா இருக்குது? தென் மாவட்ட அரசியல் பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலே சீர்குலைஞ்சு போயிருக்குது திராவிட கட்சிகளால், குறிப்பாக திமுகவால். அதற்கு ஒரு மாற்றாக இந்த மண்ணுக்கான அரசியலை, தமிழ் தேசியம் என்கிற மொழி சார்ந்த அரசியலை உருவாக்குவதற்கு நாங்கள் நீண்ட நெடிய காலமாக போராடி வருகிறோம். திமுகவால் ஒரு இதாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? திமுகவால் என்ன ஆயிருக்கு தென் மாவட்டங்கள்? முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சி தோன்றினதுக்கு அப்புறம் தான் இங்கே சாதிய மோதல்கள், சாதிய போர்கள், சாதிய படுகொலைகள் உச்சம் பெற்றது தமிழ்நாடு அரசியலில். இணக்க அரசியலை நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூக இணக்க அரசியலை நாங்கள் பேசி ஒரு அமைதியான ஒரு சூழலை தென் மாவட்டத்தில் உருவாக்கி வருகிற நிலையில் கடந்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தொடர் சாதிய படுகொலைகளை அரங்கேற்றி வந்தாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதிகளில் தொடர் சாதிய படுகொலைகள் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளில் 400 சொச்சம் படுகொலைகள் அரங்கேறி இருக்கு. இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. தமிழ் சமூகங்கள் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் வெட்டி சாகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எழுதப்படாத விதியாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்கிற நீங்கள் திமுகன்ற ஒரு ஒற்றை புள்ளியில் சொல்லும் போது, ஆனால் நிறைய இடதுசாரி இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஆர்எஸ்எஸ் சாதி சங்கங்கள் மூலம் ஊடுருவி இந்த மாதிரியான விஷயங்கள் நான் அரங்கேறதா சொல்கிறாங்க. இல்லை, ஆர்எஸ்எஸ் ஊடுருவதற்கு முன்பாகவே இவர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறாங்க. ஊடுருவிக்காங்களா? எப்படி ஊடுருவிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ் பிஜேபியாக இங்கே அரசியலில் கால் ஊன்றுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முயற்சிக்கு இடம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இல்லாட்டா அவங்களுக்கு இங்கே இடமே கிடையாது. இப்போ அவங்க கொஞ்சம் வலுவாகவே வேலை செய்கிறாங்க அரசியலில் கால் ஊன்றுவதற்கு. சாதிய படுகொலைகளை அரங்கேற்றுவது திமுக தான். அதில் எந்த நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் கிடையாது. கொலையாளிகள், கூலிப்படை சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக உலா வரப்படுகிறார்கள். இப்போ நாங்குநேரி கொலைகளை நீங்கள் பார்க்கலாம். எதிரிகளே யாருன்னு கிடையாது, அவங்க எதிரிகளே கிடையாது. பொதுமக்களை ஒரு
9 பேர் கொண்ட கும்பல் வந்து வெட்டிச்சாக்கி அதில் வந்து அந்த 9 பேர் கொண்ட கும்பல் ம், தொடர்ச்சியா வந்து 330 இந்த மாதிரியான புள்ளிவரங்களை சொன்னீங்க. தொடர்ச்சியான பாலி இந்த ம், மாதிரி சாதிய வன்கொடுமைகள் இதெல்லாம் நடக்குது. ஆக்ஷன் இவங்க எடுக்கல. ம். ஆனா இதுக்கு ஒரு சாதி ஒரு பின்புலமும் இல்லையா? இருக்குது ம். இருக்குது. அதான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. அன்னைக்கு வந்து அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பரையர் சமூகத்தை சார்ந்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, வட மாநிலத்தை சார்ந்த ஒரு கூலி தொழிலாளியை அநியாயமாக வெட்டி கொல்லப்படுறாரு. ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை காவல்துறை. ஏதோ கைதுங்கிற பேரில் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பாக பராமரிக்குது. 37 காவல் உசாவல் மரணம், காவல் நிலையத்தில் உசாவலுக்காக எடுத்து செல்லப்பட்டவர்கள் 37 பேர் திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுலேயும் வந்து சாதிக்கூறு நீதியாகத்தான் சட்டம் வந்து வேலை செய்யுது. உங்களுக்கு இவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அதிமுக ஆட்சியில் வந்து சாத்தான்குளத்தில் வந்து ஜெயராஜ் பெலிக்ஸ் என்கிற தந்தையும் மகனும் வந்து காவல்துறையால் மிக கொடூரமாக வதைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது. அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டதிலிருந்து அவர்களுக்கு வந்து பிணை இல்லை. அதற்கு வந்து அந்த சமூகம் சார்ந்த வலிமையான கட்டமைப்பு, நாடர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள். அதனால் வலிமையான அவர்கள் கட்டமைப்பாக இருப்பதனால் அரசியலாகவும் சமூகமாகவும் பொருளாதாரத்திலும் ஏன் திரைத்துறையில் கூட அவர்கள் வந்து ஆளுமை செலுத்தி வருவதால் அனைத்து தளங்களிலும் இருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதால் வந்து இன்னைக்கு வந்து அதற்கு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்குது. அப்போ வந்து அங்கு போன தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி இன்றைக்கு தொடர்ந்து இவங்க ஆட்சியில் வந்து படுகொலை நடக்குது. ஏன் அங்கே போகலை அப்படிங்கிறது, ஏன் அதற்காக குரல் கொடுக்குற முதலமைச்சர் எதற்குனாலும் வந்து ஓடோடி அலைபேசியில் அழைச்சி பேசுகிறாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் தேவேந்திர குல வேளாளர்கள் இவர்களுடைய ஆட்சியில் கொலை செய்யப்படுகிற போது என்னன்னு கேட்கறதுக்கு இல்லை. இது மனம் இல்லை. திமுக இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, அதிமுக இது மாதிரி இந்த மாதிரி விவகாரங்களை எப்படி கையாளுன்றாங்க அவங்களோட ஆட்சி பீரியடில்? இல்லை அவங்க அதான் ஒரு கடந்த காலங்களில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. ஆனால் ஜெயலலிதாவுடைய காலத்திற்கு பின் அதிமுகவில் வந்து ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். எந்த வகையான மாற்றங்க? அதாவது நீயா நானான்னு போட்டி போட்டு கொலை செஞ்சாங்க திமுகவும் அதிமுகவும், கருணாநிதியும் ஜெயலலிதாவும். அந்த நிலை இங்கே மாறி இருக்குது, இந்த ஆட்சியில் வந்து மாறி இருக்குது. நீயா நானான்றது ஆமாம் இல்லை. ஆனால் தொடர்ந்து திமுக நான் தான் பண்ணுவோம். ஆமாம் இல்லை, திமுக தொடர்ந்து வந்து இந்த படுகொலைகளை வந்து அரங்கேற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆகாஷ் டெலிஸ்னு ஒரு தம்பி வந்து மானாமதுரையில் அடித்து படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் உடல் வாங்காமல் அறப்போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நீதிமன்றம் வழிகாட்டி வழக்கு பதிவு கொலை அது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து அவங்கள வந்து வழக்கு பதிவு செய்ய வச்சுட்டாங்க. வழக்கு பதிவாக இருக்க ஒழிய குற்றவாளிகள் சேர்க்கப்படலை. 6 பேர் அடையாளப்படுத்தப்பட்டு 16 பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு வரை குற்றவாளிகள் வந்து அவருடைய பெயர் எஃப்ஐஆரில் வந்து இடம்பெறலை, இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. ஆனால் இதற்கு முன்பாக அது பக்கத்திலே வந்து நம்ம அஜித்குமார்னு ஒரு சகோதரர் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு சட்டம் வந்து சரியாக வேலை செய்யுது. இங்கே வந்து மௌனிச்சு. அப்போ சாதி சார்ந்து தான் இந்த அரசியல் நகர்த்தப்படுது. இதுக்கு பின்னாடி வாக்கு வங்கி அரசியல் இருக்குது. எனவே தான் நம்ம வந்து திமுகவை வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பல்வேறு தமிழ் சமூகங்கள் வந்து இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் இந்த பார்வையில் இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். மல்லர் மீட்பு கழகம்னு வச்சுக்கலாம். ஏன் அது வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய இலக்கிய பேர் என்பது மல்லர். அந்த இலக்கிய பேரை தாங்கி இங்கே ஒரு அறிவு சார்ந்த ஒரு மண் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு நாங்கள் இந்த இயக்கத்தை கட்டி கடந்த 23 ஆண்டுகளாக இயங்கி வருகிறோம். வேறு இது இந்த அடிப்படையில் எவ்வளோ இயங்கிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி நோக்கத்தின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கீங்க? மக்கள் பெரும்பான்மையான மக்கள் உங்கள் கருத்தை நம்புகிறாங்களா? அடிப்படை கோட்பாடுகள் என்ன? ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் மல்லர் மீட்பு களத்தினுடைய வரலாற்று மீட்பின் அடிப்படையில் மல்லர் மீட்பு களம் முன்னெடுக்கிற பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கையை வந்து ஏற்று நீங்களும் ஏற்றுக்கிறீங்க? நாங்கள் தான் அந்த கருத்தையே வந்து கொடுக்குறோம், ஏற்றுக்கிறது இல்லை. ஓகே சாரி. அந்த கருத்தையே இந்த இயக்கம் தான் கொடுக்குது. பட்டியல் வெளியேற்றத்திற்காக முதல் மாநாட்டை மல்லர் மீட்பு களம் நடத்துது 2015. 2003 இந்த கருத்தை எழுதியும் பேசியும் வரோம். இப்போ தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜான் பாண்டியனையும் அண்ணன் பசுபதி பாண்டியனையும் அண்ணன் கிருஷ்ணசாமியையும் பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்த இயக்கம் மல்லர் மீட்பு களம். தமிழ் தேசிய பொது நீரோட்டத்தில் செந்தமிழன் சீமானை பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்த இயக்கம் மல்லர் மீட்பு களம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வைத்ததற்கு பின்புலமாக இருந்து இயங்கிய இயக்கம் மல்லர் மீட்பு களம். ஏன் பட்டியலிருந்து வெளியேறதுக்கு நோக்கம் என்ன? ஏன்
இந்த பட்டியலில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வைத்ததே வரலாற்று பிழை என்பதை நாங்கள் வந்து உணர்றோம், அதை உணர்த்துறோம் அரசுக்கு. இந்த பட்டியல் பிரிவு உருவாக்கப்படுவதற்கு, இந்த பட்டியல் என்கிற இந்த தொகுப்பு உருவாக்கப்படுவதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியது சைமன் குழுவினுடைய அறிக்கையும் லோத்தியன் குழுவினுடைய அறிக்கையும். அந்த அறிக்கையை பின்பற்றப்படாமல் தேவேந்திர குல வேளாளர்களை அங்கே இணைத்திருக்குது. அப்படின்னா வரலாற்று அடிப்படையிலும் சரி, வாழ்வியலிலும் சரி, உளத்தியல் பாங்கிலும் சரி, 89களில் ஐயா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் மாநாட்டை இந்த மண்டிலே நடத்தினார்கள். 89 மார்ச் 5 மதுரையில் நடத்தினாங்க. இப்படி இருக்கிற போது வன்னியர் சமூகம் இந்த பட்டியலில் சேர்க்கப்படலை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து வேளாண்குடி சமூகம், ஒரு நில உடைமை சமூகம், ஒரு போர்க்குணமிக்க சமூகம், ஒரு படைவெளி சமூகம் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் ஜேஹெச் ஹட்டன் வரையறுக்கக்கூடிய அந்த வரையறை, தீண்டத்தகாத சாதிகளுக்கான வரையறை, அந்த வரையறைக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்டது என்பது ஒரு வரலாற்று பெரும்பிழை. சேர்க்கப்பட்டதோடு இந்த சமூகத்தினுடைய முகத்தை, முகவரி மறைக்கிற முகமாக இவர்களுக்கு வந்து அரிஜனன், ஆதி திராவிடன், தாழ்த்தப்பட்டவன், தலித் என்கிற உளவியல் தாக்குதலை ஏற்படுத்துகிற இந்த பட்டியலிருந்து வெளியே பெயர் சூட்டல்கள் இருக்குல்ல. இல்லை, இந்த பட்டியலிருந்து வெளியேறனால சாதி ரீதியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அங்கீகரி. இப்போ நாடார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து பிசி பட்டியலாக மாற்றப்பட்டது மாதிரி இந்த இது அப்படி மாற்றப்பட்ட ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்டோர் என்ற ஒரு 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 சொல்லாடல், அப்படி சொல்லாடல் என்பது பயன்பாட்டில் வரலாற்றில் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சமூக இழிவுகளுக்கு ஆட்படுத்தப்பட்ட 17 சாதிகள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில், அந்த 17ல் முதன்மையான பெரும்பான்மை சமூகம் வந்து நாடார் சமூகம், அன்று சாணாராக அழைக்கப்பட்ட சமூகம். இப்போ வந்து குறிப்பாக பட்டியல் சாதிகளில் இருக்கக்கூடிய பிற சமூகங்களுக்கு தீண்டத்தகாதோர் என்கிற ஒரு முத்திரை குத்தப்படுது. அதற்கும் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாற்றுக்கும் வாழ்வியலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இது வந்து நெல் வேளாண்மை செய்யக்கூடிய பல்லாயிரம் ஆண்டுகளாக நெல் வேளாண்மையில் நேரடியாக ஈடுபடக்கூடிய ஒரு நில உடைமை சமூகம். இந்த சமூகத்திற்கும் சமூக இழிவு, தீண்டம் என்கிற அந்த வரையறைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. இந்த நிலையில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் தீண்டாமை என்பதை விட காணாமை, இங்கே வந்து அன்டச்சபிள்னு சொன்னால் அவனுங்க வந்து அன்சீயபிள்னு சொன்னான். அப்படிப்பட்ட கொடிய சமூக நோய்க்கு வந்து ஆட்பட்ட நாடார் சமூகம் இன்றைக்கு வந்து மீட்சி பெற்று பொருளாதாரத்திலும் அரசியலிலும் வணிக தொழில்துறையிலும் திரைத்துறையிலும் இன்றைக்கு வந்து முன்னேறி நிற்குதுன்னா சமூகமாக திரண்டு சமூக அடையாளத்தோடு அவர்கள் வந்து இயங்கியதனுடைய வெளிப்பாடு தான். தமிழகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி சமூக இழிவுகளை சுமந்து நிற்கக்கூடிய சமூகமாக இருக்கட்டும், அல்லது இல்லாத இழிவை சுமந்து நிற்கக்கூடிய சமூகமாக இருக்கட்டும், இந்த சமூகம் மீட்சி பெற வேண்டும் என்று சொன்னால், மேன்மை பெற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னேறி காட்டிய சமூகம் தமிழ்நாட்டில் நாடார் சமூகம். அதுதான் வழிகாட்டி. அந்த சமூகம் தான் சமூக விடுதலைக்கான ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கு வந்து திகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த சாதி ஒழிப்பு என்பது வந்து ஆகாவளி கோட்பாடு. சாதி ஆதிக்க ஒழிப்பு, ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு இங்கே எவனும் களத்துக்கு வர்றது கிடையாது. ஏன்னா ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா களத்துக்கு வரணும். இடதுசாரி இயக்கங்கள், அது வந்து திராவிட பொதி சுமக்கும் கழுதைகள், அது அதிமுக புதிய சுமக்கும் அல்லது திமுக புதிய சுமக்கும். அதுக்கு வேற எதுவும் தெரியாது. சிவப்பு துண்டு தொட்டு அது வாட்டில் வந்து ஆடு மாடுகள் போல தெரியும். அது வந்து ஏமாற்று, அது ஒரு ஏய்ப்பு அரசியல். இங்க வந்து பொது உடைமை அரசியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய சாதிக்கு எதிராக நிறைய போன இடதுசாரிகளும் திராவிட என்ன சாதிக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? சாதினா என்னது உங்களுக்கு தெரியுமா? அங்கே அதுவே சாதி அமைப்புங்க. மார்க்சிஸ்ட்னா அங்கே வந்து நாயக்கர்கள், தெலுங்கர்கள் தான் தலைமை இருக்கணும். இந்திய கம்யூனிஸ்ட்னா அது ஒரு வகையான திருட்டுக்கூட்டம் தான் தலைமை இருக்கணும். இதெல்லாம் உடைச்சு பேசுனா வந்து என் மேலே வழக்கு பதிவாங்க. இதுதான் யதார்த்தம். என்னது சாதி? தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்கங்க. தீண்டாமை ஒழிப்பு முன்னணினா எங்கே போய் தீண்டாமை ஒழிக்கிறது? தீண்டாமை எங்கே போய் ஒழிக்கிறது சொல்லுங்க? திருட்டை ஒழிக்கணும்னா எங்கே ஒழிக்கணும்? திருடனை கைது செய்யணும், திருடனை கட்டுப்படுத்தணும், திருடனை சிறைப்படுத்தணும், திருடனை திருத்தணும், திருடனுக்கு மறுவாழ்வு அளிக்கணும். அதுதானே திருட்டு ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்புனா எவர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அங்கே போயே பேசிக்கிட்டு இருப்பான். பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கிற சமூகத்திலிருந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு ஒருத்தர் தலைவர் போடுவான். திருடுறாம்னா எச்சரிக்கையாக வச்சுக்கோட்டு நம்மகிட்டே சொல்கிறத விட்டுட்டு அங்கே திருடர்களை திருட விடுறான். மணல் தான் திருடுவான். அவன் சாதிக்காரன் தான் மணல் திருடுவாங்க திருநெல்வேலிக்குள்ள. அவன்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இவன் வந்து சிவப்பு கொடியை பிடிச்சிட்டு மணல் திருட்டை தடுக்கிறோம்ட்டு வந்து இங்கே போராடுவான். இப்படி ஒரு பக்கம் இதுதான் புரியுதுல உங்களுக்கு? புரியுது. இப்போ இந்த நுண்ணரசியலாம் யாரும் பேச மாட்டாங்க. ஓகே. இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் ஜான் பாண்டியன் அரசியலையும் அதே சமயம் கிருஷ்ணசாமி அரசியல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மீட்சிக்காக அவர்கள் வந்து கலவர சாதிய போர்கள் என்கிற கலவரத்தை எதிர்நோக்குவதற்கு வந்த தலைமைகள். அவர்கள் வெகுஜன அரசியலை நோக்கி நகர்ந்தார்கள். அவர்களிடம் கருத்தியல் பார்வையோ அரசியல் பார்வையோ இல்லை. இப்போ நாங்கள் வந்து மல்லரியம்ங்கிற ஒரு கருத்தியலை கோட்பாடாக வரைவு கொடுத்து அது வந்து தமிழ் தேசியத்தினுடைய ஆணிவேர் என்பதை ஆய்வின் அடிப்படையில் புரிந்து இந்த மண்ணுக்கான மொழிக்கான தமிழ் தேசியம் என்கிற அரசியலை முன்னெடுக்கிறோம். அவர்கள் வெகுஜன அரசியலாக வந்து இன்றைக்கு வெகுஜன அரசியலாகவே நிற்கிறார்கள். திராவிடத்தை சார்ந்து நின்றார்கள். இன்றைக்கு இந்திய தேசிய அரசியலை சார்ந்து நிற்கிறார்கள். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற தமிழ் சமூகத்தின் ஒரு பெரும் அங்கமாக திகழ்கிற பெருந்திரள் சமூகமாக இருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் பெருந்திரள் சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் தமிழ் குடிகளில் ஒரு மூத்த சமூகம். நெல் பண்பாட்டை வேளாண் நாகரிகத்தை கொண்ட ஒரு சமூகம். இந்த சமூகத்திற்கான அரசியல் என்பது தன்னுடைய தாய் மொழி சார்ந்த தாய் நிலம் சார்ந்த தமிழ் தேசியம்ங்கிற ஒரு அரசியல். இந்த கொள்கை வழி அரசியலில் நாங்கள் வந்து பயணிக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு. அவர்கள் கடந்த காலத்தில் சாதிய போர்களை எதிர்கொள்வதற்காக, சாதிய ஆதிக்கத்தை சாய்ப்பதற்காக, சாதிய அடாவடித்தனத்தை வந்து வீழ்த்துவதற்காக களம் கண்ட தலைவர்கள் தான் அண்ணன் ஜான் பாண்டியனும் அண்ணன் கிருஷ்ணசாமியும். திருமாவளவனோட அரசியல் எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனுடைய அரசியலை நாங்கள் எப்படி பார்ப்பது? தமிழ் தேசியத்திற்கு எதிராக பார்க்கிறோம். இந்த மண்ணின் மக்களுக்கு எதிராக பார்க்கிறோம். ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பார்க்கிறோம். திராவிடத்தை தாங்குகிற ஒரு தாங்கு தசையாக பார்க்கிறோம். தேர்தல் அரசியல் தலித் அரசியலை அவர் முன்னெடுக்கிறார். அந்த சொல்லுக்கும் தமிழுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. அந்த சொல்லாடலை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம், எதிர்க்கிறோம், அதை வெறுக்கிறோம். பறையர்குடியின் மீது அந்த சொல்லாடல் திணிக்கப்படுவதையே நாங்கள் வந்து கடுமையாக கண்டிக்கிறோம். கண்டித்தும் இன்றைக்கு அருந்ததியர்கள் கூட தங்களை வந்து அருந்ததியர்கள் என்றும் ஆதி தமிழர்கள் என்றும் அவர்கள் இந்த மண்ணோடு மொழியோடு இணங்கி ஒரு அரசியலை செய்யத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த மண்ணிலிருந்து மொழியிலிருந்து தமிழ் பேரினத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய பறையர்குடியை பிரித்து கையாளுகிற, அப்புறப்படுத்துகிற ஒரு அரசியலை நீங்கள் சொல்லக்கூடியவர் வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் எங்களுக்கு துளியும் உடன்பாடு கிடையாது. அது வந்து ஆகாவளி கோட்பாடு, பொய் கருத்துரை. இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். தலித் என்கிற சொல் வந்து அருவருப்பானது, அது அவமானகரமானது. அது இந்திய அரசு அம்பேத்கர் அந்த வார்த்தையை பயன்படுத்த அம்பேத்கர் அந்த வார்த்தையை எங்கும் பயன்படுத்தவில்லை. அது இந்த மக்களை உளவியலாக பாதிக்கும் என்று அவர் கருதியதனாலும், அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதாலும் அம்பேத்கர் எந்த இடத்திலும் தலித் என்கிற சொல்லை பயன்படுத்தவில்லை. அவரை பின்பற்றுகிறவர்கள் வணிகத்திற்காக அந்த சொல்லை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? தலித் என்பது தன்மான இழுக்குன்னு சொல்றாரு பெருஞ்சதிரனார். தலித் என்பது தமிழ் வேர்களில் வெந்நீர் பாய்ச்சுவதை போன்றதுனாரு அறிஞர் ஐயா குணா. இவர்கள் ரெண்டு பேரும் பறையர்குடியில் பிறந்தவர் அறிஞர்கள். பிறகு மல்லர்குடியில் பிறந்த அறிஞர் ஐயா குருசாமி சித்தர் வந்து தலித் என்பது ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் போலித்தனம்ன்றாரு. பேராசிரியர் நெடுஞ்செழியன் வந்து தலித் என்கிற கருதுகோளையை ஏற்க முடியாதுன்றாரு. அஞ்ஞாடி நாவலாசிரியர், இந்திய சாகித்ய அகாடமி விருது பெற்ற அஞ்ஞாடி நாவலாசிரியர் பூமணி தலித் என்பது ஒரு பம்மாத்து வேலைன்றாரு. இப்படி அறிஞர்கள் எல்லாமே அதை வந்து யாருமே ஏற்கலை. அறிவுத்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள். இந்திய அரசியல் இந்திய அரசு வந்து தலித் என்கிற சொல்லி அலுவலகத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து அறிவிச்சிருக்குது. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருக்கு. அரசாணையின் 69 படி தலித் என்கிற சொல்லை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு இருந்தும் இவர்கள் பயன்படுத்துகிறார்களா? இதனுடைய உள்நோக்கம் என்ன? உங்களுக்கு உங்க அம்மா அப்பா ஒரு பேர் வச்சிருக்கிற சொல்லி எவனோ வைக்கிற பேரை வந்து சொல்லி ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற அந்த வேலையை துணிந்து இவர்கள் செய்கிறார்கள் என்றால், தொடர்ந்து செய்கிறார்கள் என்றால் அதனுடைய உள்நோக்கம் என்ன? சரி, ஓகே சார். நிறைய தகவலை போய் மற்றும் போய் சந்தி பண்ணி. மகிழ்ச்சி, வணக்கம்.